என்னோட பேர் பாலாஜி. நான் தெற்கு மண்டலத்திலிருந்து வரேன். தமிழக வெற்றி கழகம். இப்போ வந்து நான் வந்து ஐடி விங்ல இருந்தேன். அதாவது அதிகபட்சமா காசு கேட்டனால எனக்கு பொறுப்பு வேணாம்னு சொல்லி நான் விலகிட்டேன். என்னோட மனைவி ஷர்மிளா பாலாஜி, அவங்கள வந்து தெற்கு மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளரா நாங்க 2 பேர் பயணிச்சோம். அவங்க வந்து தெற்கு மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளரா வந்து சேர்ந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கான ப்ரூஃப் எல்லாமே இருக்கு. அதாவது நாங்க சேர்ந்து ஃபங்க்ஷன் பண்ணோம். அவங்க வந்து மாவட்ட மகளிரின் தலைவியா இருந்தனால அவர் எஸ்ஆர்டி தங்கப்பாண்டி, எஸ்ஆர்டி சஞ்சய் இவங்கெல்லாம் சேர்ந்து எங்களுக்கு அந்த பதவி தரோன்னு சொல்லி பொருளாவும் காசாவும் வாங்கியிருக்காங்க. எங்க கிட்ட இருந்து ஐபோனு, சோஃபா, பிரிண்டரு மற்றும் நிறைய பொருட்கள் வாங்கியிருக்காங்க. ஆபீஸ்க்கு வேலை பார்த்துருக்கோம். அதே மாதிரி மாநாட்டுக்கு செலவு பண்ணியிருக்கோம். மதுரையில் நடந்த 2ஆம் மாநாட்டுக்கு வந்து நாங்க வந்து செலவு பண்ணியிருக்கோம். 2 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு பண்ணியிருக்கோம். அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே எங்க கிட்ட இருக்கு. அதுக்கப்புறமேட்டு இவரோட வழிகாட்டுதலின்படி யோகானந்த், ஹனியா இவங்க 2 பேரும் வந்து இவங்களுக்கு நாங்க அறிமுகப்படுத்தி வைக்கிறோம். அவங்க வந்து ஐடி கம்பெனி மற்றும் ட்ரேடிங் இதுல நடத்தி முதலீடு பண்ண சொல்றாங்க. அதுல வந்து நாங்க வந்து 16 லட்சத்துக்கு மேல முதலீடு பண்றோம். முதலீடு பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து 50 லட்சமா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்றாங்க எங்கிட்ட. அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே எங்க கிட்ட இருக்கு. அவங்க சொன்னதுக்கு அப்புறமேட்டு இந்த 50 லட்சத்தை வந்து நாங்க திருப்பி கேட்டதுக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கால அவகாசம் வேணும் எங்களுக்கு, நாங்க ரெடி பண்ணி கொடுக்கறதுக்குன்னு சொன்னதுக்கு, இல்ல எங்களுக்கு உடனே வேணும்னு சொன்னால ஆக்சிஸ் பேங்க்ல, பைபாஸ் ரோட்டில் ஆக்சிஸ் பேங்க்ல போய் நகை அடமானம் வச்சு நாங்க உங்களுக்கு கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லி தரல. காசு ஏறுறதுக்கு நான் வெளியே ஒரு 15 லட்சம் ரெடி பண்ணியிருக்கோம், மொத்தம் 50 லட்சமா உங்களுக்கு நாங்க கொடுத்துடுறோம்னு சொல்லி சொல்றாங்க. 2 நாள் கழிச்சு நாங்க கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, இது மாதிரி மாநில நிர்வாகி சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கிட்ட வந்து நாங்க இந்த 50 லட்சத்தை கொடுத்துருக்கோம், சீட்டு மற்றும் தொகுதி பங்கேற்பு அதுக்காண்டி வந்து நாங்க 50 லட்சத்தை வந்து அவர்கிட்ட வந்து கொடுத்துருக்கோம், எலெக்ஷன் இதா கொடுத்துருக்கோம், அது வந்ததுக்கு வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நம்ம அதுக்குள்ளேயும் 1 மாசம் எலெக்ஷன் முடிஞ்சோடனே நம்ம வந்து அதை வந்து 1 கோடி ரூபாயை உங்களுக்கு திருப்பி கொடுக்குறோம், 1 கோடி ரூபாயை திருப்பி கொடுக்குறோம். ஏன்னா நமக்கு வந்து பின்னாடி வந்து தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க சிடிஆர் நிர்மல்குமார் இருக்காரு அப்படின்னு சொல்லி அவருமே என்னிடம் பேசுறாரு. இப்போ வாட்ஸ்அப் கால் மூலமா பண்ணி பேசி இந்த மாதிரி அவங்க கொடுத்துருவாங்க, கட்சி நம்ம ஆட்சிக்கு வந்துடும், ஆட்சிக்கு வந்தோடனே எப்படியாவது அவங்க பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க. தங்கப்பாண்டி மேலையும் மற்றும் அவர் பையன் சஞ்சய் மேலையும் எந்த ஒரு புகாருமே கொடுக்க வேணாம், எதுவும் பண்ணிக்க வேண்டாம், உங்க மனைவிய எந்த பொறுப்புல இருக்காங்களோ அதுல இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து அசூரன்ஸ் கொடுக்குறாரு அவரு. ஆபீஸ்ல வச்சு பேசி நாங்க முடியாது, நாங்க பணத்தை இழந்திருக்கோம், இடத்த வச்சு பணத்தை இழந்திருக்கோம், இவங்க வந்து இப்ப எங்கிட்ட மட்டும் கிடையாது, இதே மாதிரி பல பேர்கிட்ட பல கோடி ரூபா வந்து அந்த ஆபீஸ்ல முதலீடு பண்ணியிருக்காங்க, அவங்களோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட், இவங்க 4 பேரோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வெரிஃபை பண்ணாலே எவ்வளவு கோடி ரூபா மோசடி பண்ணியிருக்காங்கன்றது தெரியும். இதை தான் நாங்க வந்து கோரிக்கையா வந்து காவல்துறைக்கும் மற்றும் தளபதிக்கும் இவங்க எல்லாத்துக்குமே நாங்க கோரிக்கை வைக்கிறோம்.